பாருங்கள். அடுத்தது நம்ம இயற்கை உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு பூவோ இதுவோ கிடையாது நம்ம செயற்கை உரங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு உணவுப் பொருள் அப்படின்னும்போது இயற்கை உரங்களை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரமாகட்டும், இயற்கை பூச்சிக்கொல்லி இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இயற்கை உரம்னா என்னென்ன இருக்குன்னா, பஞ்சகாவியா சொல்லுவாங்க, வேப்பங்கொட்டை கரைசல், அது மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பூச்சிக்கொல்லியோட விலையும் வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உற்பத்தியும் அதிகமாகுது, நம்ம உடலுக்கும் வந்து நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம நண்பரோட தோட்டம் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பந்தல் முறையில் வந்து காய்கறிகள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கத்திரிக்காய் வைக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அதில் ஏதாச்சும் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா, உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுக்குங்க. இல்லை எங்களோட மண்ணுக்கு செட் ஆகும் அப்படியா இல்லைன்னு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் அங்கேயே இருக்க அக்ரிகிட்ட கூட கேட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு இன்னும் டவுட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி எங்களுக்கு எங்கே அந்த கத்திரிக்காய் செடிகள்லாம் வாங்கணும், விதைங்க வாங்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்குற நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்